கடு கடுக்குன்னு கடிக்க வராது வாய்க்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, கடலைப்பருப்பு. ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி அறுத்து பொடிசாக அறுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கிலோ புடலங்காய் அறுத்து கழுவி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுங்க, 2 வரமிளகா போட்டுங்க, ரொம்ப காரம் இல்லாமல். புடலங்காயம் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பும் அளவான உப்பையும் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் தூக்கி இதிலே போட்டுக்கலாம். இப்போயே தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க, அதனால் இதில் உள்ள தண்ணியை நான் சாம்பாரில் ஊற்றிட்டேன். எந்த பொரியல் எந்த கூட்டு செஞ்சாலும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி பத்தலைனா கூட லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஆனால் ஏற்கனவே தண்ணி ஃபஸ்ட்லேயே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அது வீணாக போயிடும், டேஸ்ட்டே மாறி போயிடும். காய் வெந்துருச்சு. ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸியில் தட்டி கூட்டில் போட்டுக்கலாம். அதே போல் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிளறி விடாதீங்க. தேங்காய் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறுங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ